தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒரு நாள். 100 ஆண்டுகளாக செங்குடி ஏந்தி தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மண்ணுக்காகவும் தொழிலாளர் வர்க்கத்திற்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருந்த எளிமையின் சிகரமாக வாழ்ந்த ஐயா நல்லக்கண் அவர்கள் நம்மளிடம் இருந்து விடைபெற்றிருக்கிறார். இப்போதைய தலைமுறை நல்லக்கண் ஐயாவை எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவருடைய தியாகம், அவருடைய அந்த நேர்மை அப்படிங்கிறது இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் போனாலும் அவரை இன்னும் முன்னுதாரணமாக காட்டி, அரசியல்வாதி அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், சமூக போராளி அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், கம்யூனிஸ்டாக நல்லக்கண்ணு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மறைந்திருக்கிறார் ஐயா. அந்த மாமனிதனுக்கு நம்ம செலுத்தக்கூடிய ஒரு சின்ன மரியாதையாக, ஒரு புகழ் அஞ்சலியாக இது இருக்கும். இந்த ரியல் ஹீரோவோட வாழ்க்கை வரலாற்றை ஒரு டைம் திரும்பி பார்க்கலாம் வாங்க. நல்லக்கண் ஐயா கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய அந்த எளிமை. ஒரு துறவி, அரசியல் துறவி போல தான் அவர் வாழ்ந்தார். அவரோட சொத்து மதிப்பு அப்படிங்கிறது ஒரு 0% அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் கொடுத்த பென்ஷன் தொகையும் திருப்பி கொடுத்துட்டார். அரசாங்கம் கொடுத்த வீடையும் திருப்பி கொடுத்துருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சி மொத்த தோழர்களிடம் கலெக்ட் பண்ணி ஒரு 10 லட்ச ரூபா அவருடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்னு கொடுக்கும் பொழுது அதை கட்சி நிதியாகவே உடனடியாக மேடையிலேயே திருப்பி கொடுக்குறார். தன்னோட கடைசி காலம் வரைக்குமே வாடகை வீட்டில் ஒரு பழைய சேரில் தான் உட்காந்து தன்னை பார்க்க வரக்கூடிய நண்பர்களையும் அரசியல் தலைவர்களையும் சந்தித்த ஒரு தூய்மையான ஒரு அரசியல்வாதியாக வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்திருக்கிறார் ஐயா நல்லக்கண் அவர்கள். 18 வயதில் சுதந்திர போராட்டத்தில் களமிறங்குகிறார். அந்த போராட்டத்தின் போது ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு அவருடைய மீசையில் இருக்கக்கூடிய முடி ஒவ்வொன்றாக தனித்தனியாக பிடுங்கி எடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு வரலாற்று குறிப்பை தோழர் ஒருவரை மேடையிலையும் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு பல்வேறு விதமான சித்திரவதைகளை அனுபவித்து நாட்டிற்காக போராடிய ஐயா நல்லக்கண் அவர்கள் சுதந்திரம் கிடைத்த பிறகு நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் செங்கொடி தூக்கி போராட்டத்தை தொடர்ந்து கையில் எடுத்திருக்கிறார். போராட்ட களமாகவே அவருடைய வாழ்க்கை இருந்திருக்குது. அந்த எல்லா போராட்டமே அவருக்காகவோ, அவருக்கு சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை, குரலற்றவர்களின் குரலாக தொடர்ந்து ஒழிச்சிருக்கிறாரு ஐயா நல்லக்கண் அவர்கள். கட்சி கூட்டங்களுக்கு, போராட்ட களத்திற்கு செல்லும் போது கூட அரசு பேருந்துகளையும் ஆட்டோக்களையும் தான் பயன்படுத்தி ஒவ்வொரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு செல்வார். அந்த அளவுக்கு மிகவும் எளிமையான, எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாத ஒரு தலைவராக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் ஐயா அவர்கள். இப்போ நம்ம சோசியல் மீடியாவில் சேவ் எர்த், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு நம்மளுடைய புரட்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு காலத்தில் இது மாதிரி சோசியல் மீடியாஸோ எதுவுமே இல்லாத ஒரு காலத்தில் மிகப்பெரிய மணல் மாஃபியாவை எதிர்த்து ஒத்த ஆளாக கோர்ட் வாசல்லே காத்து கடந்து பல்வேறு வழக்குகளை தொடர்ந்து நடத்தி தாமிரபரணி ஆற்ற காப்பாற்றி இன்னைக்கு தாமிரபரணி ஆறு பல்வேறு மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்குது அப்படின்னா நல்லக்கண் ஐயா அவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு பங்கு வகித்தது அப்படின்னா அது எப்போதுமே மிகையாகாது. அவர் எப்போதுமே எந்த ஒரு போராட்ட களத்திற்குமே பயந்து பின் வாங்கியதே கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இருந்ததில்லை, சொத்துக்களோ இல்லை எதுவும், எந்த ஒரு விதத்துலையுமே அவர்கிட்ட இழப்பதற்கு எதுவுமே இல்லை, நேர்மை அப்படிங்கிற ஒன்றை தவிர. தமிழ்நாடு அரசு அவருக்கு ஓய்வூதியமாக குறிப்பிட்ட தொகை வழங்குறாங்க. அதையும் வாங்க மறுத்து அதை அரசு நிதியாகவே திருப்பி கொடுக்குறாரு. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒன்றிணைந்து எல்லாரும் கலெக்ட் பண்ணி ஒரு 10 லட்சம் ரூபாய் காசை காசோலையாக அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதுவும் எனக்கு வேண்டாம், செங்கொடி ஏந்திய கம்யூனிஸ்டுகளுக்கு அது போகட்டும் அப்படின்னு கட்சி நிதியாக அதை மீண்டும் அவர்கள்ட்டே ஒப்படைக்கிறார். தமிழ்நாடு அரசின் சார்பில் அவருக்கு ஒரு வீடு கொடுக்குறாங்க. இந்த பின்னாட்களில் இந்த இடத்துல வேற ஒரு வரணும், இடிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த ஒரு ஆச்சரியமே தெரிவிக்காமல் வீட்டை அவரிடமே ஒப்படைத்துட்டு இறுதி காலம் இவர் தன்னுடைய இறுதி வாழ்நாள் முழுவதுமே வாடகை வீட்டிலேயே வசித்திருந்தவர் ஐயா நல்லக்கண் அவர்கள். ஐயா நல்லக்கண் அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய மறைவு கிடையாது. இது ஒரு தார்மீக அரசியலுடைய ஒரு மறைவு அப்படின்னு தான் நான் பார்க்கணும். இது போன்ற அரசியல்வாதி இன்னும் நூற்றாண்டுகள் ஆனால் நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஆனால் அவர் வாழ்ந்த இந்த காலத்தில் நாமும் வாழ்ந்திருக்கோம். அவரை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதே மிகப்பெரிய பெருமை தான் நமக்கு. காசுக்காகவும் பணத்துக்காகவும் இந்த காலத்தில் என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இது எல்லாமே கிடைத்தும் கூட அதெல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்த ஒரு தூய ஆத்மா இவர். நீங்கள் சென்று வாருங்கள் ஐயா, உங்களுடைய அரிச்சுவடு எங்களை வழிநடத்தும். இது கோபாசே தோழர் நல்லக்கண் ஐயா அவர்களுக்கு செலுத்தக்கூடிய வீர வணக்கம். நன்றி.